நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். தேனி புதிய பேருந்து நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் நடந்து செல்லும் பாதைகளில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. அங்க பார்க்கிங்க்குன்னு தனி வசதி இருக்கிறதா? எதனால இப்படி நடைபாதைகளிலே நிறுத்துறாங்க? இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? விரிவான விவரம். கௌதமி, தேனி புதிய பேருந்து நிலையத்தை பார்த்தோம்னா நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகள் பேருந்து நிலையத்துக்கு பேருந்துகளை ஏறி செல்வது வழக்கம். இந்த சூழ்நிலை பார்த்தோம்னா தற்போது தேனி புதிய பேருந்து நிலையம் அனைத்து இடங்களிலுமே பார்த்தோம்னா ஒரு போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா தான் மாறி இருக்கு. அதாவது பார்த்தோம்னா பேருந்துகள் ஒவ்வொரு பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். அந்த பகுதி முழுவதுமே பார்த்தோம்னா இருசக்கர வாகனங்கள், அதாவது டூ வீலர் பார்க்கிங் போல அனைத்து பகுதிகளிலுமே இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால பேருந்துகள் குறிப்பிட்ட ரேக்ல நிப்பாட்ட முடியாம ஆங்காங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால இந்த பேருந்து இந்த பகுதியில நிற்கும் என நினைத்து வரும் பயணிகள் அந்த பேருந்தை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இது ஒரு புறம் இருந்தால், மற்றொரு புறம் பார்த்தோம்னா அங்கு உள்ள கடைகள் எல்லாமே பயணிகள் நடந்து செல்லும் நடைபாதையில் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு கடைகள் அமைக்கப்பட்டதால் பயணிகள் நடைபாதையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதையும் தவிர்த்து பார்த்தோம்னா சென்னை, பெங்களூர் செல்லும் பயணிகள் அங்க உள்ள ஒரு இடத்துக்கு தங்கி அமர்ந்து பேருந்தை பிடித்து செல்வது வழக்கம். இந்த சூழ்நிலை அந்த பகுதியும் முழுவதுமா பார்த்தோம்னா டூ வீலர்கள் நிறைந்து காணப்படுகிறது. இது ஒரு புறம் என்றால், மற்றொரு பார்த்தோம்னா 3 டூ வீலர் பார்க்கிங் இருக்கு. அதாவது நகராட்சியால் செயல்படுத்தப்படும் பார்க்கிங் இருக்கு. அந்த பார்க்கிங்கில் வாகனத்தை நிறுத்தாமல் பேருந்து நிலையத்தை முற்றிலுமே ஆக்கிரமித்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதால் முற்றிலுமா ஒரு ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கிறதா சொல்ல முடியும். போக்குவரத்து காவல்துறை இந்த பகுதியில கண்காணிப்பு தவறியதால் தான் இது போன்ற பிரச்சனைகளை பயணிகள் சிக்கி தவிக்கிறாங்க. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.